திமுகவை அழிக்கணும், திமுகவை ஒழிக்கணும், திமுக ஒழிக்கிறது அழிக்கலாம் அப்புறம் வச்சுக்கோங்கய்யா. இந்த அழியெல்லாம் அப்புறம் மக்கள் பார்த்துக்கிறாங்க. மக்கள் அழியாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, அதை பண்ணுறதுக்கு நீங்க முதல்ல யோசிக்க. முதல்ல எதுக்கு எடுத்தாலும் திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும். சொன்னவனை பூராமே காணாமடா சண்டாளைங்களா. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்போ வந்து பார்க்க எவனே சொல்றானோ அவங்க ஆளை காணும். ரொம்ப விலாவரியா பேசுறது சிக்கலாகி போவோம். அது வேண்டாம். நான் ரொம்ப டீப்பா உள்ள போக விரும்பல. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்படி முடியும்? தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி நிக்குது. பெரிய வரலாற்று படைச்சு போய் நிக்குது. திமுக ஒரு சாதாரண சாம்ராஜ்யமா அது. அதை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி சொல்றதுக்கு எந்த கட்சியிலையும் எந்த விஷயமும் கிடையாது. என்ன இருக்கு? ஒண்ணுமே சரி கிடையாது. இப்ப இடையில ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. திடீர்னு எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் ஒரு 5000 ரூபாய் போட்டாரு. மக்களுக்கெல்லாம் வந்து விரும்ப அதிர்ச்சி. இந்த திமுக அழியணும் சொன்னா பாருங்க, அது நல்லா அசந்து தூங்கி இருந்தவனுக்கு காலை போய் யாராவது சொல்லிட்டாங்க. 5000 போட்டாங்களா? ஏன்டா? ஏன் மக்கள் சந்தோஷமா அவங்க இன்ப அதிர்ச்சியோட இருக்கா? இவன் அதுல அந்த அதிர்ச்சியில திமுக அழியன்னு சொன்னேன். அதுல பாதி பேர் செத்து போயிட்டாங்க. அந்த நியூஸே வெளியே வரல. இன்னும் அவன் பாட்டுக்கு இருந்தா 5000 போட்டு விட்டான். இதுக்கு இது என்ன பிரமாதம்? இதை விட இன்னும் நிறைய இருக்குடி மாப்பிள்ளை. இன்னும் நிறைய இருக்கு. நீ எக்கச்சக்கமான விஷயம் பண்ண போற. அவர் சாதாரண ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்படியே சாதாரணமாக தான் இருக்காரு நினைக்கிறாங்க. கிடையாது. நீங்க என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும். ஏன்னா பேச வேண்டிய வசந்த பூரா மேடெல்லாம் பேசி ஆகணும், பேசிக்கிட்டே இருக்கு. ஆனா செயல்பாடுகள் இருக்க ஒரே ஒரு கட்சி திமுக தான். இந்த தமிழ்நாட்டில் தங்கச்சி சகோதரி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இந்த கட்சியை விட்டா வேற எந்த கட்சிக்கு இது பவர் கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா சொல்லிடுங்க. ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். டிவி கேடுக்குறேன். நீங்க நம்ம ஆட்சி திமுக ஆட்சி இது இல்லாம கொஞ்ச நேரம் கற்பனை பண்ணி பாருங்களேன். தமிழ்நாடே அழிஞ்சிடும். நம்ம கட்சி இல்லைன்னா இதுக்கு ஈக்குவலா இந்த நாட்டை ஆல்ரெடி தமிழ்நாட்டில் யாருமே இல்லையா. வேற யார் வந்தாலும் அன்னைக்கு தலைவர் சொன்னார் பாருங்க, ஒரு வார்த்தை அருமையா சொன்னார். அந்த இந்த தொகுதியில பேசுறது ரொம்ப பொறுமையா இருக்கு. அவருக்கு 73வது பிறந்தநாள். அது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். அப்படியே பிரட்டி போட்டோம்னா நல்லா இருக்கும்ல. பாருங்க, 37வது பிறந்தநாள்னு வச்சுக்கிறோமே. ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் கூட அப்படித்தான். என்னுடைய சகோதரி பர்வீன் சுல்தான் சொன்ன மாதிரி இப்படி ஒரு தலைவர், இப்படி ஒரு முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ கொஞ்ச நாள்ல 2-3 நாள்ல கொஞ்சம் லேசா பீதியை கிளப்பிட்டாங்க. யாருக்குமே சோறு கிடைக்காதாம்னுட்டாங்க. எனக்கு தூக்கம் இல்லை. பழைய கொரோனா மாதிரி வரப்போகுது. பழைய நோட்டு செல்லாமல் வரிசையில் நின்னாங்க பாருங்க. அது மாதிரி நடக்க போக மாட்டேன். அங்கே வர்ற வழியில் பார்த்தா பூரா டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் பூரா மக்கள் பூரா நிற்கிறாங்க. ஓட்டலை பூரா அடைச்சி விட்டான். பயங்கரமான குள நடுக்கமாகி போச்சு. கேட்டா எங்கேயோ சண்டை நடந்தா நம்ம வீட்டில் அடுப்பு எரியாது, சோறு வராதுங்கிறான், சோறு கிடைக்காதுங்கிற அளவுக்கு ஒரு பீதியை கிளப்பிட்டாங்க. அப்போ கூட நம்ம ஐயா தமிழக முதல்வர் ஒரு அழகா ஒரு கடிதத்தை பிரதமருக்கு எழுதுறாரு. முதல்ல இந்த பிரச்சனையை நான் தயவு பண்ணி தீர்க்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க. அவர் சொன்னாரு. ஆனா அந்த கட்சியில கூட்டணிங்க யாராச்சும் குரல் கொடுத்தாங்களா? ஒரு ஆள் கூட குரல் கொடுக்கல.